தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம் 8வது அதிகாரம் அன்புடைமை 78வது குறள். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மறந்தலீர் தற்று. இந்த குறளின் விளக்கம். உள்ளத்திலே அன்பு இல்லாதவருடைய இல்வாழ்க்கையானது வன்மையான பாலை நிலத்திலே காய்ந்த மரம் தளிர்த்தாற் போல நிலையற்றதாக இருக்குமா. அதாவது ஒரு இல்லறத்தில் வாழ்கிற ஒரு குடும்ப தலைவன், தலைவி, குழந்தைகள் இவங்க ஒரு அன்பு வைக்காமல் ஒருத்தருக்கொருத்தர் ஒரு போலியான அன்பான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா, அன்பில்லாமல் இருந்தாங்கன்னா, ஒரு இல்லறத்தில் இருக்கவங்க அன்பில்லாமல் இருந்தால் பாலைவனத்தில் இருக்கிற மரம் பட்டு போய் தளிர் விட்டுற மாதிரியா அந்த அன்பு எங்கேயாவது பட்டை மரம் துளிர் விடுமா? அதுலேயும் பாலைவனத்தில் இருக்கிற பட்டை மரம் எப்படி துளிர் விடும்? அந்த மாதிரி தானா இவங்களோட அன்பு இருக்கும். வள்ளுவர் எங்கேருந்து எவ்வளோ அழகாக அன்புக்கு உவமை சொல்கிறாரு பாருங்க. அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளித்தார் போன்றதான். மனதில் அன்பு இல்லாமல் குடும்பத்தோடு வாழும் வாழ்க்கை வறண்ட பாலை நிலத்திலே காய்ந்து சுக்காகி போன மரம் மீண்டும் இலை விடுவது போலாம். ஒரு குடும்பத்தில் அன்பே இல்லாமல் அப்படியே இருக்காங்கனாலே அவங்களுக்கு தெரியும் அவங்களோட வாழ்க்கை ஏனோ தானோ. ஒரு அன்பு பாசம் இல்லாத குடும்பம் அவங்களால எதையுமே ஒரு செயலை சிறப்பாக செய்ய முடியாது. மனதில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டமரம் தளிர்த்தது போன்றது. அன்பில்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை பாலைவனத்தில் இருக்க பட்டை மரம் துளிர்த்தா எப்படி இருக்குமோ அதுக்கு ஓமையாக வள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. பட்டை மரம் எங்கேயாவது துளிர்க்குமா? அன்பை அவ்வளோ உயர்த்தி சொல்கிறார் வள்ளுவர்.